என்னதான் நம்ம நாகரிகம் அறிவியல்னு சொல்லி வளர்ந்திருந்தாலும் இன்னும் கூட நம்ம கூடவே சேர்த்து சாதியும் சாதிய பாகுபாடையும் ஒரு சிலர் வளர்த்தே கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப நான் பேச போற சம்பவம் அந்த மாதிரிங்க. விழுப்புரம் மாவட்டம் போலியனூர் அருகே இருக்கிற மேல்பாதி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு சமூகத்து மக்கள் இன்னொரு சமூகத்து மக்களை உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழங்குடியின மக்களை தடுத்து நிறுத்தி அது பெரிய பிரச்சனையா கலவரமா மாறி அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல இருந்து எல்லாரும் போகலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து இன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த நியூஸ்ல சொல்ல போறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் படிச்சது எனக்கு தெரிஞ்ச வந்து சொல்றேன், ஓகேயா? இந்த சம்பவம் எங்க நடக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற கோலியனூர் அருகே இருக்கிற மேல்பாதிங்கிற ஒரு கிராமத்துல, இந்த கிராமத்துல திரௌபதி அம்மன் சொல்லி ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில்ல தான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. ஏப்ரல் 7 2023 அந்த கோயில்ல தீமிதி திருவிழான்னு ஒரு திருவிழா நடத்திட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலை சுத்தி இருக்கிற பழங்குடியின மக்கள் அந்த கோயிலுக்குள்ள போகணும், சாமி கும்பிடணும், வழிபடணும்னு சொல்லிட்டு இதனால வரைய போனதே கிடையாதான். ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கிறாங்க. போகும்போதே பாத்தீங்க அப்படின்னா நீ எப்படி கோயிலுக்குள்ள போகலாம்னு சொல்லிட்டு அவங்க மேல தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதலை கலவரம் பண்ணிட்டாங்க. இந்த தாக்குதல் கலவரம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து அந்த கோயிலை பூட்டி சீல் வச்சு ஜூன் 7 2023 மூடிட்டு போயிடுறாங்க அந்த கோயிலை. இந்த செய்தி கேள்விப்பட்டு அரசியல் தலைவர்களும் சரி, சில சமூக ஆர்வலர்களும் சரி தங்களோட கண்டனத்தை தெரிவித்தாலும் நாம் தமிழர் சீமான் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அப்படி இருந்தும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த கோயிலை திறந்து எல்லாரையும் சாமி கூட உள்ள விடுங்க, இல்லை அப்படின்னா மார்ச் 29 2025 நாங்க எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்குள்ள உள்ள நுழையிற போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் முதல் வாரத்துல கோர்ட்ல இருந்து ஒரு தீர்ப்பு வருது. இந்த பழங்குடியின மக்கள் கலவரமானதுக்கு அப்புறம் அவங்க கோர்ட்ல இந்த கேஸை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எங்களை சாதிய ரீதியா பாகுபாடு பார்த்து எங்களை சாமி கூட விட மாட்டேங்காங்க, எங்களோட வழிபாட்டு உரிமைக்கு தடை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை விசாரிச்ச நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் எல்லாரும் கோயிலுக்கு போகலாம், கோயிலுங்கிறது எல்லாருக்கும் பொது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு ஏப்ரல் 17 2025 இன்னைக்கு காலையில 6 மணிக்கு எல்லாரும் கோயிலுக்கு உள்ள வரலாம், சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை திறந்து வச்சுட்டாங்க. கோயிலுக்குள்ள எல்லாருமே சாமி கும்பிட போறாங்க. அப்போ பழங்குடியின மக்கள் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல போயிருக்காங்க. போய் கும்பிட்டுட்டு வந்து நெகிழ்ச்சியா சொல்றாங்க, நான் இது வரைக்கும் இந்த கோயிலை பார்த்ததே கிடையாது, என் தலைமுறையில நான் தான் பார்த்திருக்கிறேன், நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தங்களோட மன நெகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் சொல்லிட்டு போறாங்க. இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கே போதே பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயிலை சுத்தி எதிர்ப்பு தெரிவிச்ச சமூகத்துக்காரங்க கோயிலுக்குள்ள போகக்கூடாது, எப்படி நீங்க கோயிலுக்குள்ள விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வாக்குவாதம் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 போலீஸ் அங்க இறக்குனதுனாலதான் இவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள போயிட்டு நிம்மதியா வர முடியுது. இப்படி வர்றவங்களை கோயிலோட வெளியே விட்டுறாம அவங்க பாதுகாப்பா போகிற வரைக்கும் போலீஸ்காரங்க காவல் காத்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா தற்காலிகமானதான் இந்த பிரச்சனை. நாளைக்கு போலீஸ்காரங்க இல்லை அப்படின்னா அவங்க கோயிலுக்குள்ள போக முடியுமான்னு கேட்டா கேள்விக்குறி. போக முடியாது, டவுட் தான். ஓகேயா? இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ஏன் இவங்க கோயிலுக்குள்ள போக விட மாட்டேங்காங்க? எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இல்ல அவங்க வேற நாங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த சாதிய பாகுபாடு பார்க்காங்க? எதுக்கு இவங்ககிட்ட இந்த ஒற்றுமை இல்லை? ஏன் இந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு 1000 கொஸ்டின் வருது. இதுக்கு என்ன காரணம்? அவங்கள வழி நடத்தின அரசியல் தலைவர்கள் சரியில்லையா, இல்ல அவங்க படிக்கலையா? இப்படிங்கிற கேள்வி வந்தாலும் கூட இந்த பிரச்சனை தற்காலிகமானதான், இது நிரந்தர தீர்வு கிடையாது. எல்லாரும் சமம், எல்லாரும் கோயிலுக்குள்ள போறதுக்கு உண்டான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டு, ஓகேயா? அதே மீறி போகக்கூடாது, அப்படி அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க, அந்த கோயிலுக்கு நாங்க போக மாட்டோம், அந்த கோயிலை இடிக்கும் அப்படிங்கிறது சாதியால எந்த அளவுக்கு ஒரு வன்மமான வெளிப்பாடுன்னு பார்த்துக்கோங்க. அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க, நாங்க எதுக்கு போகணும்? கோயில் அந்த கோயிலை எங்களுக்கு தேவையில்லை. கோயிலே தேவையில்லை, நீ கும்பிட வேண்டாம், போ, அவங்க கும்பிட்டுட்டு போட்டும். நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போறோங்கிறதையும் மறந்து எதை பிடிச்சி இவங்க சாதிக்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.